திருநபைக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருநபையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளுக்காக மன்றாடுகின்றோம். நீங்கள் என் சாட்சிகள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப என்றும் சாட்சிய வாழ்வில் நிலைத்து நின்று உம் பணியை செய்ய ஆவியின் அருளில் காத்தல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி வாழ்வுக்காக மன்றாடுவோம். எங்கள் துயரத்தில் பங்களிக்கும் இறைவா, அர்த்தமற்ற போரின் தாக்கத்தினால் பேரவலங்களுக்கு உள்ளாகி உள்ள துயரமோ யாவருக்காகவும் மன்றாடுகின்றோம். போரிடும் தலைவர்கள் தங்கள் தளத்தை நிரூபிப்பதை விட மக்களின் நலனில் அக்கறை கொண்ட தலைவர்களாக செயல்பட இவர்களின் நலன்கள் மாற்றமடைந்து அமைதி காண அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளையோருக்காக மன்றாடுவோம். உயிர்ப்பின் உண்மையை சீடர்களுக்கு வெளிப்படுத்தியவரே எம் இறைவா, எம் இளையோர் வாழ்க்கை சிக்கல்களில் சிதறி ஓடிவிடாமல் இவர்கள் எண்ணங்களாலும் வாழ்க்கை செயல்களாலும் உமக்கு சான்று பகரும் நல்ல மனிதர்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி வாழ்விற்காக மன்றாடுவோம். வாழ்வின் வல்லரே இறைவா, பல்வேறு பிரச்சனைகளினால் அல்லப்படும் நம் நாட்டிற்காக வேண்டுகின்றோம். நாம் அனைவரும் உண்மையான விடுதலையை பெறவும் இந்நெருக்கடியான காலங்களில் நம் நாட்டு தலைவர்கள் சிறப்பாகவும் நேர்மையான முறையிலும் மக்களை அமைதி வழியில் நடத்த தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு கணம் அமைதியாக நமது உள்ளத்திலே நாங்கள் சுமந்து வந்த ஒவ்வொரு தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். பேரிரக்கத்தின் ஆண்டவரே, உம் திருமகன் சாவை வென்று உயிர்த்து எங்களுக்கு வாழ்வை தந்தார். நாங்களும் நமது பாவ வாழ்வுகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு உயிர்த்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக திகழ வரம் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலைவருக்கு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அப்படி கூறும் நாங்கள் இப்பலி பொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றாலும் அது திருவையை வியத்தகு முறையில் புதுப்பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வெட்டுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரை, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைவரும் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் நிலங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலை
திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நின்று மன்றாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு விலக்கமும் அன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்றுவதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்து ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. செம்மறியின் விருந்துகளை பெற்றோர் பெரு பெற்றோர்.
ஆகையால் நேர்மை உண்மை போன்ற குறிப்பெற்ற அப்பத்தோடு கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்காமறை நிகழ்வுகளால் அதன் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மேல் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியும் ஆசீரும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். We love, we love, we love, we love.
திருவிழா இன்றைக்கு நடைபெற்றது. பாருங்கள், இந்த இந்த திருவிழாவை நாங்கள் முழு காணொலியையும் பாருங்கள். இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. கார்மேல் மாதா கோவில் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த திருவிழாவை இந்த திருப்பலியை சிறப்பான திருப்பலியாக நடைபெற்றது. இந்த மக்கள் பாட்டெல்லாம் பாடி பார்த்துருக்கீங்க. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். துரியமதா கோயில் எங்கள் இயேசுவுக்கு மிகவும் நன்றியும் நல்வாழ்த்துக்களும். கூடிய விரைவில் எல்லாரும் சுகமாக நலமாக வாழ நீங்கள் வழிகாட்டியாக. பாஸ்கா திருவிழா பற்றி வச்சுருங்க. பாஸ்கா திருவிழா பற்றி சொல்கிறாப்பா. பாஸ்கா உயிர்ப்பு பெருநாள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக 40 நாளும் நாங்கள் நோன்பு இருந்து என்று எங்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவருடைய பெருவிழாவை கொண்டாடுறதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. திருவிழா இந்த உத்திரமாதா கோயிலில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பாஸ்கா திருவிழா முன்னிட்டு சிறப்பான திருப்பலி நடைபெற்றது. வணக்கம் வணக்கம். இந்த திருவிழாவை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் முதல் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் ஆல். இந்த திருவிழாவோட சிறப்பு என்னம்மா? இந்த திருவிழா சிறப்பு வந்து 40 நாள் விரதம் இருந்து உயிர்த்தாண்டவரை நாங்கள் கொண்டாடுறோம். கார்மேல் மாதா கோயிலேருந்து இப்போ நாங்கள் குருநகல் யாழ் புனித கார்மேல் எண்ணெய் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு 5:45 திருப்பலி நடைபெற்றது. இப்போ திருப்பலியின் பிறகு நாங்கள் எல்லாரும் இப்போ விஷ் பண்ண ஒன்று கூடியுள்ளோம். எல்லாரும் சந்தோஷமாகவும் பாடி உயிர்த்தாண்டவரை பாடி சந்தோஷமாக நாங்கள் இங்கே இந்த கோயிலில் நிற்கிறோம். இது இவ்வளவு நாளும் இயேசுட பாடு மரணம் இறப்புகள் இருந்தது. இன்றைக்கு வந்து இயேசு உயிர்த்த நாளண்டபடியாக எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். இதை வந்து எங்களோட கோயிலில் இருக்கிற பெரியாக்கள் இன்றைக்கு பாடி நல்லா சிறப்பிச்சிருந்த வினம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். We wish you a very happy Easter. Thank you. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை நேற்றும் கோயில் அறிமுகப்படுத்தினானே கொஞ்சம் பின்னாடி திருவிழாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைய திருவிழா என்னென்னு சொன்னால் எந்த மதத்திலையும் இல்லாத ஒன்று எங்கட மதத்திலையும் இருக்குது. அதாவது மரித்து உயிர்த்தெழுந்த வரலாற்றிலே முதல் மதம் நம்முடைய மதம் தான். அதாவது என்னென்னு சொல்கிறது, இன்றையே எல்லாத்தையும் விட எங்கள் சந்தோஷமான நாள் இன்றைக்கு. ஏன்னா எங்களோட இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த நாள். இன்று எல்லாருமே நோன்பிருந்து இந்த விரதம் எல்லாம் முடித்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். எல்லாருக்கும் உங்களுடைய ஹாப்பி. இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? புலம்பெயர்ந்த மக்கள் எங்களை பங்கச்சேர்ந்தாக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு இன்னும் உற்சாகப்படுத்தி இதோட இன்னும் இதாக செய்யணும் எங்களை ஊக்கப்படுத்தி இப்படியான திருவிழாவை நன்றியை தெரிவித்துக் கொள்வது. இப்படியான திருவிழா வந்து நேரடியாக பார்க்க இல்லாமல் இருக்கலாம். மற்ற அங்கே வேலை பொழுதுகள். ஆனால் இப்படியான டைமில் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ இப்படியா டைமில் அவங்க எங்களோட இல்லைன்ற ஒரு மனஸ்தாபங்களானோடைய மற்றும்படி அவங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதில் எங்களை டிவி சேனலில் சில 1-2 ஒளிபரப்பு செய்யும். அதான் அவங்க பார்ப்பாங்க. அதோட இன்றைய நாளில் எங்களோட இல்லைன்ற ஒரு மனக்கவலை அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அவங்க வேலை அது வீடியோ பார்த்தீங்களா? நேற்று பார்த்துருங்களா வீடியோ? பார்த்து எப்படி இருந்தது வீடியோ? நல்லா இருக்கும் கூட. நல்லா இருக்கும். சரி, தொடர்ச்சியாக பாருங்கள். நான் பார்த்துட்டு இருக்கோம். ஹாப்பி ஈஸ்டர் எல்லாருக்கும். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். வணக்கம் போல. வணக்கம் வணக்கம். ஓ வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க. நல்லா பாடுனீங்க. என்ன இது எங்களுடைய மரவுதானே. அப்போ எவ்வளோ பாடலாம். வணக்கம் போல. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா? ரெண்டு திருவிழா பெரிய கொஞ்சம் சொல்ல முடியுமா? அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுடைய கார்மேல் எண்ணெய் ஆலயத்திலேயே இன்றைய நாளிலே உயிர்த்தாண்டவருடைய திருப்பலி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. திருப்பலியை யாழ் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை டியோனி அவர்கள் ஒப்புக் கொடுத்தார். மிகவும் நல்ல முறையிலே மிகவும் பெரும்பான்மையான மக்களுடன் இன்றைய நாளிலே சந்தோஷமாக இந்த திருப்பலி நடைபெற்று முடிந்தது. இது எங்களுடைய ஒரு பரம்பரை மரபு வழியாக இதை நாங்கள் செய்து வருகின்றோம். ஜேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்பவற்றை தியானிக்கின்ற காலம்தான் இந்த பாஸ்கா காலம். அது இன்றைய நாளிலே நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். ஜேசு உயிர்த்தது எமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது.
மகிழ்ச்சியாகவே இப்படியே எந்த நாளுமே இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வருவோம் என்று நம்புகின்றோம். புலம்பெயர் உறவு அனைவர்களுக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈஸ்டர் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. ஹாப்பி ஈஸ்டர் டு யூ ஆல். நன்றி. இவர்கிட்ட உங்களுக்கு சின்ன ஆட்டம் கொடுங்க. ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர். நன்றி நன்றி நன்றி. ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். இதெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். பழைய மூத்த உறுப்பினர் கார்மே மாதா நிர்வாகத்தில் உங்கள்கிட்ட சிறப்பு பேட்டி இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இதை இப்போ இன்றைய நாள் இந்த பாஸ்கா திருவிழா பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை விட்டு நான் சந்தோஷப்படுறேன். பாஸ்கா திருவிழாவோட நாங்கள் கோயிலுடைய இதுகளையும் நாங்கள் சொல்ல வேணும். இந்த கோயில் துவங்கி கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பொருளாதாரவே இருந்து கொண்டு வரேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச காலம் முழுக்க எங்களோட கோயிலில் பாஸ்கா திருவிழா ஒளி விழா மிகவும் திறமாக நடந்து கொண்டு வாரது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கு நடந்த பூசை மிகவும் திறமாக நல்ல முறையில் நல்ல பொதுமக்களிடம் நல்ல ஒத்துழைப்போடு நடந்ததை நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். அடுத்ததாக எங்களுடைய கோயில் இந்த புது கோயில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்கள் இருக்கும். அதுக்கு மேல் சின்ன கோயில்கள் தான் இருந்தது. ஆனால் இந்த புது கோயிலுக்கு நாங்கள் வந்த பிறகு எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய கோயில் வளர்ச்சி மிகவும் துரிதமாக முன்னேறிட்டது. இதை விட கூட வேணுமா இவ்வளவும் காணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த பாஸ்கா திருவிழாவை பற்றி கொஞ்சம் சொல்லி விடுங்களேன். அது இயேசு நாள் வாழ்த்துக்களையும் சொல்லி புலம்பெயர்ந்த மக்களுக்கும் இங்கே உள்ளூர் மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்களேன். மற்றது இந்த கோயில் துவங்கின இடத்துலேருந்து பாஸ்கா பண்டிகை மிகவும் திறமாக ஒழுங்காக நடைபெற்று கொண்டு வருவது வளமை. ஆனால் இந்த முறை எல்லா வருடங்களையும் விட மிகவும் சிறப்பாக நடந்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. வேறு நன்றி நன்றி. கொஞ்சம் எங்களோட கார்மேல் மாதாவோட வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பும் தந்த எங்களோட ஃபாதர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். நன்றி நன்றி. ஓகே உறவுகள் சந்தோஷம். நன்றி நன்றி அம்மா எல்லாருக்குமா வாழ்த்துக்களா திருவிழா வாழ்த்துக்களா சரி சரி தம்பியா மீண்டும் இன்னொரு உயிர்ப்பு ஞாயிறு சந்திப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே உலகத்தில் இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். சிறப்பான பேட்டிகளை தந்திருந்தார்கள் கார்மே மாதா பங்கு மக்கள். இந்த மக்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு திருப்பலியை நாங்கள் பார்த்ததுக்கு இந்த திருப்பலி கார்மே மாதா கோயில் ஆலய நிர்வாகத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியான எங்களை காணொலியை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி உறவுகளே. நன்றி நன்றி நன்றி. பாருங்கள் ஆணிக்காரரையும் போட்டு வச்சுருக்காங்க, காவலுக்காக போட்டு வச்சுருக்காங்க.